ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரியே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு. ஆ அண்ட் வந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து நல்லா கிராஜுவலா ஏறியிருக்கு. ஐடி சொன்ன மாரியே நல்ல சப்போர்ட் இன்னைக்கு குடுத்திருந்தான். கிட்டத்தட்ட 2% வந்து ஏறியிருக்கு ஐடி இண்டெக்ஸு. நல்லாவே சப்போர்ட் அவன். ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ, ஐடி நல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கான். ஸோ, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகேவா கிராஜுவலா இருந்தது. ஸோ, நான் சொன்ன மாரியே வந்து நிஃப்டியோட இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, இன்ட்ராடேல வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஒரு மாரி சைட்வேஸ்லயே தான் மேல ஏறுச்சு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட் ஏறியிருக்கான் இண்டெக்ஸு. பட் வந்து ஒரு சைட்வேஸ்லயே தான் ஏறுச்சு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாளைக்கும் வந்து ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவா தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது 26,250 இப்போ வந்து 172ல இருக்கான். 26,250 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ திரும்ப வந்து ஆல் டைம் ஹைய வந்து திரும்ப டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வேற நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போதைக்கு நிஃப்டி நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஐடியும் நல்லா இருக்கனால நிஃப்டியும் நல்லா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து 26,250 நாளைக்கு வந்துருவான்னு நெனைக்கிறேன். ஸோ அத பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையான 26,300 பிரேக் பண்ணணும். பண்ணுச்சு அப்டின்னா நிஃப்டிக்கு வந்து ராலி வந்து 26,500 வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா. ஸோ மேபி அது வரைக்கும் கூட போறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் போகும்னு நானு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. சப்போர்ட் லெவல்ன்னு பார்க்கும்போது 26,100 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 26,000 அது 2 தான் வந்து சப்போர்ட் லெவலா இருக்கும். ரெசிஸ்டன்ட் வந்து 26,250 அ நிஃப்டிக்கு. ஸோ பேங்கிங் வந்து பெருசா சப்போர்ட் பண்ணலனாலும் ஒரு மாரி கிராஜுவலா இருக்கான். ஓகேவா? ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். ஒரு மாரி கிராஜுவலா இருக்கான். ஸோ பேங்கிங் வந்து இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நெறைய வந்து பேங்க்ட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நெறையவே சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டான். ஐடி சொன்ன மாரியே ஐடி தான் கிராஜுவல். ஸோ அடுத்திருந்த ஒரு ரெசிஸ்டன்ட்டே அவன் பிரேக் பண்ட்டான். ஒரு நல்ல ஜோனுக்கு வந்துட்டான். ஸோ அப்ப இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எது வரைக்கும் ஏறுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40,500 வரைக்கும் கூட ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 39,400 இன்னொரு 1000 பாயிண்ட் அவன் ராலி குடுப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் அவன் ராலி குடுப்பான் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போதைக்கு. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து. ஸோ அந்த ராலி குடுத்தான் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவனும் வந்து ஆல் டைம் ஹை போறத யாராலும் தடுக்க முடியாது. அடுத்து ஒரு 2டே 2 ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. ஒரு 1000 பாயிண்ட்ட தாண்டிட்டான் அப்படின்னா, கரணம் தப்பினால் மரணம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கான். ஸோ தாண்டிட்டான்னா, இவனும் வந்து ஆல் டைம் ஹை போயிருவான். ஐடி வந்து இன்னும் நெறையவே மூவ்மெண்ட் குடுக்க வேண்டியிருக்கு. சோ அதே மாரி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் சொல்லியிருந்தோம் நேத்து. ஸோ டிசிஎஸும் நல்லா தாங்க இருக்கு. சொல்லியிருந்தேனா பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. தாராளமா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஏற ஆரம்பிச்சுட்டான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து அவனுக்கு 3361ல ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. வேற எதுவும் ரெசிஸ்டன்ட் இல்ல. அத பிரேக் பண்ணுச்சுனா மட்டும் 3470. ஸோ அடுத்த ஒரு 100 பாயிண்ட்க்கு அப்புறம் தான். ஸோ டிசிஎஸ் நல்லா தாங்க இருக்கு. இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் அவன் சூப்பரா மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டான். நல்லா இருக்கான். நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த லெவல்ல நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஃபோசிஸ் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கான். 1730 அவனுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். அத பிரேக் பண்ணுச்சுனா நான் அடுத்த ரெசிஸ்டன்ட் சொல்றேன். ரிலையன்ஸ் லுக்கிங் குட். நான் சொன்னேன். நேத்து கூட சொன்னேன். வெள்ளிக்கிழமை சொல்லும்போது ரிலையன்ஸ் நல்லா இருக்கான். ரிலையன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு தாராளமா பண்ணலாம்னு சொன்னேன். அவன் நல்லா தான் இருக்கான். ஆ இப்போதைக்கு அவன் சூப்பரா இருக்கான். ஸோ 1600 வரைக்கும் ராலி குடுக்குறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா. அதனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து நெறையவே இருக்கு. ஸோ அதனால கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பாசிட்டிவ் மூவ்மெண்ட்க்கு. ஓகேங்களா. ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.